பல கோடி பேர் போயஸ் கார்டனில் சந்தானத்தின் வசந்த மாளிகை. ஆர்யா இடித்த வீட்டை மாசா கட்டிட்டாரே, ஹாப்பி. சென்னை ஈசிஆரில் பிரம்மாண்டமாக புதிய வீடு கட்டி குடியேறி இருக்கிறார் நடிகர் சந்தானம். பழைய வீட்டை வாங்கி வேலை பார்க்க இருந்த நிலையில் நடிகர் ஆர்யா அந்த வீட்டை இடித்து விட்டதாக கலகலப்பாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த வீட்டின் கிரகப்பிரவேசத்தை நடத்தி முடித்திருக்கிறார் சந்தானம். இதையடுத்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சந்தானம். குறிப்பாக விஜய் டிவியில் இருந்து வந்து மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றவர். சிம்பு நடித்த மன்மதன் படத்தில் அறிமுகமாகி அதற்கு பிறகு நாயகர்களுக்கு இணையான கேரக்டர்களில் நடித்து புகழ் பெற்றவர். காமெடியனாக ஏராளமான படங்களை நடித்து குவித்த அவர் தொடர்ந்து நாயகனாக அவதாரம் எடுத்த தில்லுக்கு துட்டு, இனிமே இப்படித்தான் உள்ளிட்ட படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்த நிலையில் தொடர்ந்து ஹீரோவாகவே நடித்து வருகிறார். தில்லுக்கு துட்டு படம் கொடுத்த வெற்றி அவருக்கு உற்சாகத்தை தந்தது. அதையடுத்து டிடி ரிட்டர்ன்ஸ் படமும் வெளியான நிலையில் தற்போது சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் கடந்த 16ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தை நடிகர் ஆர்யா தயாரித்திருக்கிறார். படத்தின் டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களின் பலத்த வரவேற்பை பெற்ற நிலையில் படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இருந்தபோதும் போட்ட முதலீட்டை விட சில கோடிகள் ஆர்யாவுக்கு லாபம் கிடைத்திருக்கிறது. இந்த படத்தின் மூலம் சந்தானத்திற்கும் குறிப்பிட்ட தொகை கிடைத்தது. இதையடுத்து தனது கடனையும் சந்தானம் அடைத்துள்ளார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதிய வீடு ஒன்றை கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தி இருக்கிறார் சந்தானம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ஆடியோ லான்ச் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய சந்தானம் தான் ஒரு பழைய வீட்டை வாங்கி வேலை பார்த்து குடியேற திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த வீட்டை ஆர்யா இடித்து விட்டதாக கூறியிருந்தார். தற்போது அந்த இடத்தில்தான் புதிய வீட்டை கட்டி குடியேறியிருக்கிறார். பழைய வீடெல்லாம் செட் ஆகாது மச்சி, பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டச் சொன்னதே ஆர்யாதாம் என சொல்லியிருந்தார். தற்போது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் கிடைத்த ஊதியத்தின் மூலம் அந்த வீட்டை கட்டி முடித்ததோடு குடும்பத்தோடு குடிபுகுந்திருக்கிறார். நேற்று வீட்டின் கிரகப்பிரவேசம் நடைபெற்ற நிலையில் பலரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது நாயகனாக மட்டும் நடித்து வரும் சந்தானம் அடுத்ததாக காமெடி கேரக்டர்களிலும் நடிக்க இருக்கிறார். தற்போது சிம்பு படத்தில் அவருடன் இணைந்து நடித்து வரும் நிலையில் ஜெயிலர் 2 படத்திலும் ஆர்யாவின் ஒரு படத்திலும் காமெடியனாக சந்தானம் நடிக்க இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.